ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சிவா விளாக்ஸ் அப்டேட். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னையிலே இருக்க ஒரு பெஸ்ட்டு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். பச்சைமலை சிவன் டெம்பிள். பச்சைமலைன்ற பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பிளேஸும் இருக்குது. நீங்கள் சென்னையில் இருந்தால் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். பச்சைமலைன்றது கோவில் மட்டும் இல்லாமல் வியூ பாயிண்ட்ஸும் இருக்குது. இதை சாதாரணமாக கோவில் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து சித்தர்கள் வந்து வாழ்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இது சித்தர்கள் வாழும் சிவன்மலை என்று தான் வந்து அழைக்கப்படுறாங்க. இப்போ நம்ம பச்சைமலை கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இப்போ ஸ்டெப்ஸுன்னா இங்கே ஒரு 100 ஸ்டெப்ஸு ஏறி தான் வந்து கோவிலில் போய்ட்டு நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஏறினதுக்கப்புறம் ரைட் சைடில் டெம்பிள் இருக்கும். இப்போ நம்ம வந்து கோவில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே நம்ம வர வழியில் ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் நான் வந்து எதுவும் அதிகமாக காட்ட வேண்டான்றதால காட்டல. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். பட் நம்ம வந்த நேரம் வந்து கோயில் வந்து லாக் பண்ணியிருக்கு. கோயில் டைமிங் வந்து மார்னிங் 7 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும், ஈவினிங் டைம் 4:30 to 8 o'clock வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். இப்போ சரி நம்ம வந்தப்போ பூட்டியிருக்குன்றதால நம்ம வந்து இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அதை வந்து நம்ம கும்பிட போகிறோம். இப்போ இந்த இடம் அமைதியாகவும் சுற்றி பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்ஸ் நிறையாவும் மனசுக்கு நிம்மதியாகவும் சத்தம் இல்லாமலும் இருக்கும் இந்த இடம். இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி போகிறோம். கோயில் வாசல்லேருந்து லெஃப்ட் சைடு சின்ன பாதை இருக்கும், அது வழியாக இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி போக போகிறோம். சின்ன ட்ரெக்கிங் தான். இப்போ நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போக போகிறோம். நீங்களே என் கூட கொஞ்சம் தூரம் வாங்க. 10 to 15 minutes தான் ஆகும். அதுக்கப்புறம் வேணால் ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்குவாங்க. இந்த பிளேஸில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா இங்கே முள் செடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி கல் அதே மாதிரிலாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. கேங்காக போனீங்கனாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பார்த்து போயிட்டு வாங்க. இப்போ புதுசாக போகிறவங்களுக்கு வழி தெரியாது இல்லை, அதனால் அதுங்க வந்து ஒயிட் வித் எல்லோ கலரில் வந்து கோடு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வழியே போனாலே கரெக்டாக இருக்கும். இது கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த வழியாக எங்கே போயிட்டுருக்கோன்னா காளியம்மன் அந்த கோயிலுக்கு நம்ம இந்த வழியாக போயிட்டுருக்கோம். இந்த காளியம்மன் கோயிலுக்கு டைமிங் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க, எப்பயுமே ஓப்பனிங்கில் இருக்காது. இதை பாருங்கள். இப்போ நம்ம மேலே பார்க்குறோம்ல, அது ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்ஸ். மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு இருக்குது பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் அமைதியாகவும் இயற்கையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. சுற்றி வியூ பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே மரம் செடி கொடி எல்லாமே. இந்த இடத்துக்கு வந்தால் மனசுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது மனதுக்கு நிம்மதியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. கீழே இருந்து 10 to 15 minutes தான் ஆச்சு. இப்போ நம்ம மேலே கோயில் டெம்பிளுடைய ரீச் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸை. இந்த கோவிலில் எப்பயுமே ஓப்பனிங்கில் இருக்காது. சண்டே டியூஸ்டே ஃப்ரைடே ஈவினிங் 5 o'clock to 8 o'clock வரைக்கும் மட்டும்தான் ஓப்பனிங்கில் இருக்கும். பௌர்ணமி டைமில் மட்டும் ஒரு மார்னிங் 11 o'clock வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்தோடனே ஒரு சாமி சிலை வச்சுருக்காங்க, அம்மன். அதை கும்பிட்டு மேலே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இந்த கோயிலுக்கு வந்தப்போ கோயில் என்ட்ரன்ஸ் பூட்டியிருந்ததால் நம்மளால் சாமியை பார்த்து கும்பிட முடியல. பட் நீங்கள் இந்த டைமிங்க்கு போனீங்கன்னா சாமியை பார்த்து கும்பிட்டு வரலாம். கீழவே ஒரு அம்மன் நாகம்மன் இருக்குது, அதை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் வணங்கலாம். வெளியே ஒரு காளியம்மன் சிலை வச்சுருப்பாங்க, அதை மட்டும்தான் எங்களால் கும்பிட முடிஞ்சது. ஆனால் நீங்கள் இந்த டைமிங்க்கு போயிட்டு கும்பிடுங்க. பட் வர பிளேஸ் ஃபுல்லாகவே நேச்சுரலாகவும் அழகாகவும் இயற்கை ஃபுல்லாக சூழ்ந்ததாகவும் இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு இந்த கோயிலை வேணால் விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம மனசு கஷ்டத்தோடே போனாலும் நம்மளுக்கு அந்த கஷ்டம்லாம் போய் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பிளேஸ். கோவிலை சுற்றி இருக்க மரம் செடி நேச்சர் இது எல்லாமே உங்கள் மனசுக்கு ரொம்ப அமைதியையும் உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியையும் கொடுக்கும். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன இந்த காளியம்மனுக்கு இதை இப்போ காட்டுறேன் பாருங்கள்.
நாங்கள் போனப்போ பூட்டி இருந்ததால் எங்களால் வந்து அந்த அம்மனை மட்டும் தான் எங்களால் கும்பிட்டு வர முடிஞ்சது. நீங்கள் அந்த டைமிங் போயிட்டு அந்த அம்மனை கும்பிட்டு வாங்க. எல்லா டைமும் எல்லா நாளும் இருக்காது. நான் கொடுத்துருக்க டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்து போயிட்டு வாங்க. இதுதான் நான் சொன்ன அம்மன். இது வந்து வெளியே எப்பயுமே வந்து இருக்கும். பட் இதுவும் பூட்டி தான் இருந்தது. பட் நாங்கள் அந்த ஹோல்ஸ் வந்து இருந்த வழியாக பார்த்துட்டு நாங்கள் கும்பிட்டு வந்தோம். இந்த அம்மனை மட்டும் கும்பிட்டு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. பட் எங்களால் அந்த அம்மன் வந்து பார்க்க முடியல. பட் அங்கேருந்து இருக்க வியூ பாயிண்ட் சுற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த பிளேஸ்லாம் உங்கள் மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும். இது வந்து அந்த கோவிலில் நாங்கள் வந்து சுற்றி வந்த பிளேஸ். இது சுற்றியும் ஃபுல்லாக நேச்சுரலாகவும் அழகாகவும் சுற்றி இருக்க பிளேஸ் எல்லாம் பார்த்திங்களா. இங்கே வந்து ஒரு நாகம்மன் இருக்கும் கீழே இறங்குற வழியில் பக்கத்துலேயே. அந்த நாகம்மனை கும்பிட்டு நம்ம அந்த கோயிலில் எங்கே பார்த்தாலும் சுற்றி நம்மளுக்கு வியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இப்போ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு வந்து நேராக வந்தீங்கன்னா அங்கேயும் நின்று பார்த்தீங்கன்னா சுற்றி நேச்சுரலான வியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். மனசுக்கு எப்பவுமே அந்த கோயிலுக்கு போனால் அமைதியாகவும் உங்களுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கணும்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பிடிச்சிருக்கான்னுட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். கோவில் ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பச்சைமலை சிவன் டெம்பிளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நந்தி பகவானுக்கு நேராக வந்து ஒரு அம்மன் சிலை இருக்கும். அதுக்கு நேராக வந்து சிவன் இருக்கும். பார்த்து நம்ம சாமி சிவனை கும்பிட்டு வெளியே வந்தோம்னா அதுக்கு நேராக வந்து ஒரு ஸ்டெப்ஸு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பாலாம்பிகை அம்மனை கீழே ஒரு அம்மன் சிலை இருக்கும். அதை போயிட்டு நீ கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.